கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதுச்சேரியினுடைய பெருமை மிக்கவர்களுக்கான இந்த விருது வழங்கும் விழாவில் என்னை சிறப்பு பேச்சாளராக அழைத்த, சிறப்பு விருந்தினராக அழைத்த மரியாதைக்குரிய இந்த நிகழ்வினுடைய தலைமை விருந்தினர், சமூக ஆர்வலர், நல்ல பண்பாளர் திரு சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பையும் சொல்லிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி இந்த விருது வாங்கினவங்கள கௌரவம் பண்ணணும். அப்துல் கனி அவர்கள் முதல்ல என்னை கூப்பிட்டு இதுக்காக நாங்கள் ஒரு விழா எடுக்கிறோம், புதுச்சேரியோட ப்ரைடு அவங்களும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ஹாலே நிரம்பி வழிகிற அளவிற்கு புதுச்சேரியில் சாதனையாளர்கள் இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி அதன் மூலமா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு அந்த அங்கீகாரத்திற்கான ஒரு விருது கிடைக்குது, பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டு. இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏங்குறோம் அப்படின்னா அது நம்மை யாராவது ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களா, நம்ம யாராவது பாராட்ட மாட்டாங்களா, நாம இவ்வளவு தூரம் கடுமையா உழைச்சிருக்கோமே இதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு. அதற்காக தான் எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் திரு சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, புதுச்சேரியினுடைய பிரைட, பெருமை மிக்கவர்களை கௌரவிச்சிடலான்னு ஒரு விழா எடுத்து அதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுல பல லட்சங்கள் செலவு பண்ணி செஞ்சிருக்காரு. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அந்த அன்பு மனிதருக்கு நாம எல்லாம் சேர்ந்து கொடுத்துடலாம். அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்னா கை இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டல்னு அர்த்தம். அப்பயே நாளக்கா இந்த உக்கூல தான் வாழ்க்கையே போச்சு நமக்கு. நான் ஒண்ணு சொல்லவா, யார் விருது பெற தகுதியானவர்கள்? சமூக சேவை செய்யறவங்களா, இல்ல கலைத்துறைக்கு சேவை செய்யறவங்களா, இல்ல படிப்பு சொல்லித் தரவங்களா, இல்ல மரங்களை நடுபவர்களா? இவர்கள்லாம் விருது பெற தகுதியானவர்கள் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் யார் தெரியுமா விருது பெற தகுதியானவர்கள்? சக மனிதனை நீயும் எனக்கு சமமானவன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் விருது பெற தகுதியானவர்கள். அந்த மனுஷன் நினைச்சிருக்காரு, அதுக்காக தான் இவ்வளவு பெரிய விழா எடுத்திருக்காரு, வேற ஒண்ணுமே இல்லை. சார்லஸ் மார்ட்டின் அவர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, இப்ப நீங்க டக்குன்னு அவரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு காலேஜ் எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாமுக்கு ரிசல்ட் வெயிட் பண்ற பையன் மாதிரியே உட்காந்துருப்பாப்ல. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, பணியுமாம் என்றும் பெருமை. பெருமையுடைய மனிதர்கள் எப்பயுமே பணிவோடு இருப்பாங்களாம். அப்ப சின்ன புத்தி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு வள்ளுவர்கிட்ட கேட்டதுக்கு அடுத்த வார்த்தையில சொல்லிட்டாரு, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. எப்பயுமே சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தெருவிலே இருப்பான், இந்த தெருவுக்கு நான் மட்டும் இல்லைன்னா இந்த தெருவே இல்லைம்மா. ஆனா அந்த தெருவில் அவன் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நான் இன்னொன்று சொல்றேன், உங்களுக்கு கை தட்டணும், சிரிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே பண்ணிடணும். நான் எதனாலன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னேன், அங்க ஒரு அக்கா நல்லா சிரிச்சு கைத்தட்ட வந்துச்சு, ஆனா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற 2 விக்கெட்டும் கைத்தட்டல. இப்படி வந்த அக்கா அப்படி நிறுத்திருச்சு. நான் ஒன்று சொல்லவா, உங்களுக்கு கை தட்டணும்னு தோணுச்சுன்னா கை தட்டணும், சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா சிரிக்கணும், அழணும்னு தோணுச்சுன்னா அழணும், நெகிழ்ச்சியா இருக்கணும்னு தோணுச்சுன்னா நெகிழ்ச்சியா இருக்கணும், அமைதியா கவனிக்கணும்னு தோணுச்சுன்னா அமைதியா கவனிக்கணும். ஏன்? இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக நீங்கள் வாழவில்லை என்று முதலில் நம்புங்கள். ஓகேவா? இந்த பறக்கும் கொசு வேற. இந்த ஹெலிகேம் வரதுல என்ன பிரச்சனைனா, பெண்கள் நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க, கிட்ட போனா பறக்கான ஆகி போயிடும். இது இந்த ஹெலிகேம் வரப்பெல்லாம் ஒரு அக்கா முடி இப்படி பிடிச்சிக்குது. என்னக்கா இவ்வளவு நல்லா சிரிக்கிறீங்க நீங்க? அக்கா, இப்போ நீங்கள் போகும்போது உங்கள் நம்பர் வாங்கிக்கிறேன்,
கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க புருஷன் சொல்லிடுறேன், உங்க புருஷனையும் சேர்த்தியா கூட்டு போறேன். ஏன்னா இந்த மாதிரி உற்சாகப்படுத்துறது ஆளுங்க முன்னாடி சீட்லயே இருக்கணும். சில பேர்லாம் வாழ்க்கையை பறி கொடுத்த மாதிரி எழுத்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். சில ஊர்ல போய் நம்ம ஒரு ஜோக் சொல்லி முடிக்கிறேன், எனக்கு எழுத்த மாதிரி உட்காந்து ஒருத்தர் அப்புறம் செத்தே போயிட்டேன். என்ன ஜோக்குக்கு அப்புறம் என்ன பண்ணுது, அதான் முடிஞ்சு போச்சே. இப்படிலாம் இருப்பாங்க. பரவாயில்ல. நான் என்னை அன்போடு அழைத்த டாக்டர் அப்துல் கனிட்ட கேட்டேன், தலைவா நம்ம தலைமை வேற மேடை எழுதிட்டாரு, விருதுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நம்ம மனுஷனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, அவன் வேலை முடிஞ்சோன்னு அவன் கிளம்பிடுவான். ஒரு மனசாட்சியுடைய மனிதர் கை தட்டுறார். ஏன்? அவர் வேலை என்ன முடியல. நான் ஒன்னு சொல்லவா? சார்லஸ் மார்டின் அவர்கள் ஒரு சமூக ஆர்வலர், மிகப்பெரிய தொழில்துறையை சார்ந்த ஒரு மனிதர், இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர். அவர் ஃபுல்லா இருக்கார். நம்ம வாங்கணும்னு, அக்கா போயிட்டு வரவா, அண்ணன் போயிட்டு வரவா, அப்படி கிளம்பிடக்கூடாது. ஒரு இடத்திற்கு வந்தால் அந்த இடத்தில் முழுமையாக இருந்து நிகழ்ச்சி முடிவடையும் வரை யார் இருக்கிறீர்களோ உங்களை இயற்கை தன் கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளும். உங்களுக்கான பாராட்டு உங்களை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அதனால இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து எல்லாம் கேட்டீங்கல்ல, மறுபடியும் முழு பொறுமையா இருந்து விருதுகள் வாங்கினோன்னே போட்டோ நல்லா எடுத்துட்டு முதல்ல உங்களுக்கு பிடிக்காத சொந்தக்காரனுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பி, புதுச்சேரியின் பெருமை மிகு விருதுகள்ல எனக்கு சார்லஸ் மார்டின் சார் கையில நான் வாங்கினேன் அப்படின்னு யாரு பிடிக்காதோ, அது நாத்தனாரா இருக்கலாம், மாமியா, நாத்தனார்னு ஒரு அக்கா சிரிக்குது, இங்க நம்ம குடும்ப கதை எப்படி தெரியும் தம்பிக்கு அப்படின்னு, மாமியாரா இருக்கலாம், சில சமயம் கணவனா கூட இருக்கலாம், பல சமயம் மனைவியா கூட இருக்கலாம், அமைச்சிருங்க. இதெல்லாம் சந்தோஷம் வச்சுங்க. இந்த பெருமை மிக்கவர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன். இப்ப என்னடா ஒரு மனுஷன் வராரு, ஒரு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறாரு, ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம்ல. விருதும் வாங்குவோம். அந்த ஆறாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நல்லது நினைக்கவே நினைக்காது. சார் நல்லா இருக்கீங்களான்னு கை கொடுக்குறப்ப நாசமா போகணும்னு வேண்டிக்கிட்டே கை கொடுப்போம். அப்படிப்பட்ட மனுஷன். இன்னொன்னு, அதனாலதான் ஒரு கவிஞர் எழுதினாரு, மனிதன் ஆகப்பெரிய சல்லி பயல் எழுதினார். ஏன்னா அத்தனை வேலையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு குறையும் சொல்லிட்டு போவான். சில பேர் கல்யாண மண்டபத்துல அப்படி சாப்பிட்டுட்டு 4 பேர் குடும்பம் வந்து சாப்பிடுவாங்க, 500 ரூபா தான் மொய்யே வைப்பாங்க, ஆனா அந்த சாப்பாட்டை பத்தி 500 குறை சொல்லிடுவாங்க. நான் ஒண்ணு சொல்லவா? சார்லஸ் மார்டின் இங்க இருக்காரு, பின்னால புகைப்படத்தில் சிரிச்சிட்டு இருக்காரு, முன்னாடி சேர்ல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அவருடைய நண்பர்கள் இருக்காங்க, இந்த டீம் இருக்கு. எந்த மனுஷனுக்கு மனசுல இருந்து சிரிப்பு வரும் தெரியுமா? நிறைய பேருக்கு உதட்டுல இருந்து சிரிப்பு வரும். இப்படியே இருப்பாங்க, வாழ்க்கை போயிடும். எந்த மனுஷனுக்கு உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து சிரிப்பு வரும் தெரியுமா? தான் செய்த செயலுக்கு எந்த அங்கீகாரமும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டே இருந்தால் அந்த மனிதனுக்குத்தான் இதயத்திலிருந்து சிரிப்பு வரும். அதனாலதான் நான் படிச்ச வாசகம் சார்லஸ் மார்டின் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்தோன்னே வராரு, உதவி செய்யறாரு, என்னவா இருக்கும், என்ன வேணா இருக்கட்டுமே, உனக்கு என்ன, ஒரு டீ கூட போட்டு பக்கத்து வீட்டுக்காரன்னு கொடுத்தது இல்லை. கரெக்டா? ஒரு டீ, அந்த அம்மா உடம்பு முடியாம இருக்குன்னு தெரியும், டீ வேணுமான்னு கேட்காது. ஏன்னா போன வாரம் கொலாடியில சண்டை 2 பிரதம மந்திரிக்கும், அதனால பண்ணாது. இப்படி நாம வச்சிருக்கோம். அதனாலதான் மகாகவி பாரதி சொன்னாரு, டே உள்ளத்துல உண்மையா வச்சுக்கோடா, உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் எங்க ஒளி உண்டாகும்? வாக்கினிலே ஒளி உண்டாகும். நீ பேசுறது சுத்தமா இருக்கும்டா எப்ப? உன் மனசு சுத்தமா இருந்தா மட்டும். அதான் ஒருத்தர் எழுதினாரு, நான் படிச்சேன். ஒரு புக்கை பார்க்கறோம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புக்கை மட்டும் பார்ப்பான், அட்டையை மட்டும் பார்ப்பாங்க.
நாம் புத்தகங்களை போன்றவர்கள். மனுஷங்க எப்படி? புத்தகங்களை போன்றவர்கள். பெரும்பாலானோர் நம்முடைய அட்டையை மட்டுமே பார்க்கிறார்கள். யார் இவரு, என்ன அப்படி மட்டுமே பார்ப்பாங்க. கரெக்டா? பெரும்பாலானோர் நம்முடைய அட்டையை மட்டுமே பார்க்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே முன்னுரையை படிக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே முன்னுரையை படிக்கிறார்கள். பலரோ விமர்சகர்களை நம்புகிறார்கள். என்னை பத்தி அவன் என்ன சொல்லுவானோ, இவன் என்ன சொல்லுவானோ, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு பலரோ விமர்சகர்களை நம்புகிறார்கள். மிக சிலரே நம் உள்ளடக்கத்தை அறிவார்கள். உள்ளடக்கத்தை அறிந்து கொண்ட மனிதர்கள் நம் அருகில் இருந்தால் அதைவிட வாழ்க்கையில் வெற்றி தருகிற விஷயம் வேறொன்றும் இல்லை என்று இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லோரும் நம்புங்கள். உள்ளடக்கம் என்பது உள்ளே நீங்கள் தேக்கி வைத்திருக்கிற சிந்தனை. உள்ளடக்கம் என்பது அடுத்த மனிதர்கள் மீதான பரிவு. உள்ளடக்கம் என்பது சொன்ன சொல் தவறாமை. உள்ளடக்கம் என்பது இந்த சமுதாயம் எனக்கு நிறைய கொடுத்தது, பதிலுக்கு இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன கொடுக்க போகிறேன். அதனாலதான் SS நியூஸ் டிஜிட்டலும் மரியாதைக்குரிய சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் என்ன முடிவு பண்ணாங்க? இந்த புதுச்சேரிக்காக தன்னை அர்ப்பணித்த மனிதர்களை மேடை ஏற்றி கௌரவிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த மனிதருடைய எண்ணம் மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அந்த மனிதருக்கு கொடுத்தார். இந்த மனுஷ பையன் மட்டும்தான் நானே இருப்பான். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா சொன்னாரு, ஒருத்தன் 80-85 வயசு வாழ்ந்து செத்து மேலே போயிருக்கான். சொர்க்கத்தோட கதவு பூட்டி இருக்கு. இவன் போய் தட்டியிருக்கான். சொர்க்கம்னு இருக்குல்ல, தட்டியிருக்கான். கதவை திறங்க, கதவை திறங்கன்னு. உள்ள இருந்து நம்மால் வந்திருக்கார் சித்திரகுப்தன். கதவை திறந்து என்னன்னு கேட்டிருக்காரு. வெளியில் நின்னவன் சொல்லியிருக்கான், உனக்கு தெரியாதா, நீ தானே கூப்பிட்ட, கீழே என் வேலை முடிஞ்சது, ஓகே போ. இல்ல, சொர்க்கத்தோட கதவு மூடி இருக்கு, நான் சொர்க்கத்துக்குள்ள வரணும். நீ சொர்க்கத்துக்குள்ள வரணும்னா ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. புண்ணியமா அப்படின்னு யோசிச்சிருக்கான். 80 வயசு வாழ்ந்தவன் யோசிச்சுட்டு சொல்லியிருக்கான், ஞாபகம் வந்துருச்சு. என் சொந்தக்காரன் ஒருத்தன், அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க குடும்பத்தில் யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு காசு கேட்டாரு. 10,000 ரூபாய் கேட்டாரு. கொடுத்தியா அப்படின்னு இருக்கான் சித்திரகுப்தன். கொடுத்தேன். எவ்வளோ? 10 ரூபா. அவன் கேட்டது 10,000 ரூபா, நீ கொடுத்தது 10 ஓவா. ஓகே, அவ்வளவுதான் பண்ணிருக்கியா? இல்ல, சிக்னல் ஒரு பிச்சைக்காரி ரொம்ப டார்ச்சர் பண்ணா, 5 ரூபா கொடுத்தேன். நீ வாழ்ந்த 80 வயசுல மொத்தமே 15 ரூபா தான் கொடுத்துருக்க. ஆமா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உள்ள போய் யமதர்மன்ட்ட கேட்டு வந்துடுறேன்னு கதவை மட்டும் உள்ள போயிருக்காரு. உள்ள போனவர் அடுத்த 5 நிமிஷத்துல வந்து கதவை திறந்திருக்காரு. வெளியில் நின்னவன் கேட்டிருக்கான், என்ன ஓகேவா, உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு சித்திரகுப்தன் கையில 15 ரூபாயை கொடுத்து, நீயா நரகத்துல போய் படுக்கிறியா இல்ல செருப்பை கொண்டு அடிக்கவான்னு யமதர்மன் கேட்டாரு. 80 வயசு வாழ்ந்த வாழ்க்கையில நான் அவர் செய்த தானம் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டதுனாலும், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன எடுத்தீர்கள் என்பதை பொறுத்து உங்களுக்கான புகழ் சேரப்போவது இல்லை. என்ன கொடுத்தீர்கள் என்பதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கான அடையாளம் உங்களை தேடி வரும். அதனாலதான் ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் பேசுகிற ஒரு சொல்லை, ஒரு கான்செப்டை உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கள் கொண்டாடுறாங்க. சும்மா நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பாருங்க, உபுண்டு அப்படின்னு அதுக்கு பேரு. அது என்ன சொல்லுது? அந்த வார்த்தை ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் பேசுகிற அந்த விழுமியம் மிக்க சொல் என்ன சொல்லுது அப்படின்னா, உபுண்டு அப்படின்னா இங்க நான் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க நான் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க நான் என்பது நாம் என்று பொருள். உங்களால் தான் நான் இருக்கிறேனே ஒழிய என்னால் நீங்கள் இல்லை. இங்க எல்லாமே ஒண்ணு. இங்க நான் தனியா ஒரு ஆளே கிடையாது. இங்க நாம் என்பதுதான். அதனாலதான் இந்த நிகழ்வை இவ்வளவு பெரிய அரங்கத்துல இவ்வளவு செலவு பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைத்து பண்ணுவதற்கான அடையாளம் என்ன? இங்க நான் சார்லஸ் மார்ட்டின் ஒருத்தர் கிடையாது. புதுச்சேரியினுடைய அடையாளங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள். உங்களால் நான், என்னால் நீங்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கான்செப்ட். புரியுதா? இந்த உபுண்டா இன்னும் அழகா சொல்றதுக்கு ஒரு சமூக ஆர்வலர்
ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் வசிக்கிற கிராமத்துக்கு போனாராம். அந்த கிராமத்துக்கு போயிட்டு ஒரு கூடை மாம்பழத்தை வச்சாராம். பசியால் வாடுகிற சாதாரண குழந்தைகள் இருக்கிற கிராமம் அந்த கிராமம். ஒரு கூடை மாம்பழம் வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு போட்டி வச்சாராம், ஓட்டப்பந்தய போட்டி. எல்லாரும் வரிசையா நில்லுங்க. 20 குழந்தைகள் வரிசையா நின்னாங்களாம். எல்லாரும் ஒருவருக்கு ஒரு இடைவெளி வச்சுங்க. எல்லாரும் ஒரு கை இடைவெளியில் நின்னாங்களாம். நான் விசில் அடிப்பேன். விசில் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் 20 பேரும் ஓடி 100 மீட்டர் தள்ளி இருக்கிற அந்த மரத்தை தொட வேண்டும். ஓகே சார். யார் முதலில் மரத்தை தொட்டுவிட்டு திரும்ப வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஒரு கூடை மாம்பழம். ஓகே சார். விசில் சத்தம் கேட்டது. தனித்தனியாக நின்று கொண்டிருந்த அந்த 20 குழந்தைகளும் விசில் சத்தம் கேட்டவுடன் ஒருவருக்கு ஒருவர் கைகளை பிணைத்துக் கொண்டார்கள். எல்லாரும் கைகோர்த்தபடி மரத்தை நோக்கி ஓடினாங்க. மரத்தை கட்டி பிடிச்சாங்க. மறுபடியும் வந்தாங்க. பழங்களை எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க. போட்டி நடத்தினவர் சொன்னாரு, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையான்னு கேட்டாரு. புரிஞ்சுச்சே, என்ன ரூல் சொல்லுங்கன்னாரு. அதுக்கு ஒரு குழந்தை சொல்லுச்சு, நீங்க விசில் ஊதுவீங்க, விசில் ஊதுனோட ஓடணும், யார் முதல்ல போய் மரத்தை தொட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு கூடை மாம்பழம் பரிசு. கரெக்ட் தானே? கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஆனா நான் விசில் ஊதுனோட தனித்தனியா இருந்த நீங்க எல்லாருமே ஒருத்தர் கை பிடிச்சிட்டு சேர்ந்து ஓடுனீங்களே, மரத்தை தொட்டுட்டு சேர்ந்து வந்தீங்களே, என்ன காரணம்னு கேட்டாராம். அதற்கு பழங்குடியின மக்கள் வாழ்கிற அந்த பகுதியில் வசிக்கிற அந்த பந்தயத்தில் கலந்து கொண்ட ஒரு குழந்தை சொல்லிச்சான், ஐயா இங்கு நான் என்பது கிடையவே கிடையாது, நாம் என்கிற சொல் மட்டும்தான் உண்டு. கிடைப்பதை பகிர்வதற்கு பெயர்தான் மனிதம் என்று சொல்லியதாம் அந்த குழந்தை. அருமை புதுச்சேரி மக்கள், மிகப்பெரிய சந்தேகத்திற்கு மத்தியில் இந்த மேடையில் நான் ஏறினேன். ஒரு கூட்ட சலசலப்பு, மக்கள் இருப்பார்களோ இருக்க மாட்டார்களோ என்கிற எண்ணம், அத்தனையையும் உடைத்து நொறுக்கி நல்ல தமிழை கேட்டு கை தட்டுகிற கூட்டம் புதுச்சேரி மக்கள் கூட்டம். சும்மாவா? பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் அடையாளம் கொடுத்த மண் அல்லவா? என்ன சாதாரண விஷயமா இந்த மண்ணினுடைய பெருமை? இந்த மேடை ஏறி உங்களை கௌரவிக்கிற இந்த தருணத்தில் கௌரவம் பெறுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எந்த துறையில் நீங்கள் அடையாளமாக இருக்கிறீர்களோ அந்த துறைக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த விழாவினுடைய நோக்கம். ஒருவேளை மரங்களை நடுவதன் மூலமாக நீங்கள் அடையாளம் காணப்பட்டு உங்களை சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கௌரவித்தால், மறுபடியும் சார்லஸ் மார்ட்டின் அவர்களே உங்களை அழைத்து புதுச்சேரியிலேயே அதிக மரங்களை நட்டவர் நீங்கள்தான், உங்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வதில் நான் பெருமை எடுக்கிறேன் என்று அந்த மனிதர் உங்களை பாராட்ட வேண்டும். அப்படி இருக்கணும் உங்க செயல்பாடு. நேரத்தினுடைய அருமை கருதி ஒரே ஒரு செய்தியோடு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். கேட்பதற்கு காதுகளும் பேசுவதற்கு தாய்மொழியும் தட்டுவதற்கு கைகளும் இருக்கிற பொழுது பேச்சை நிறுத்துவது சிரமம். ஆனால் எந்த இடத்தில் பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்த பேச்சாளன் தான் பேச்சாளனாகவே நிற்க முடியும் என்பது என் ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அண்மையில் ஒரு சம்பவம். பத்மா என்கிற ஒரு பெண்மணி, ஈரோட்டை சேர்ந்தவர், திருச்செந்தூரிலே கோயில் திருவிழாவிற்காக சென்றிருக்கிறார். குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஒரு மளிகை கடை நடத்திட்டு வராங்க அந்த சகோதரி. தான் வீடு கட்டணுங்கிற எண்ணத்தில் தன்னுடைய சகோதரிட்ட ஒரு 27 சவரன் நகையை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. அப்படி ஒரு நல்ல அக்கா அது கிடச்சிருக்கு அந்த அக்காவுக்கு. சில அக்கா போனால் இருக்கிறத அத்துட்டு விட்டுரும். 27 சவரன் நகையை வாங்கிட்டு வந்திருக்காங்க. திருச்செந்தூர்லேருந்து அந்தியூர் போகிற பஸ்ஸில் ஏறி இருக்காங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் அந்த அக்கா இறங்கிட்டாங்க. நகையை கொண்டு வந்த பையை தூக்க கலக்கத்தில் கவனக்குறைவாக பஸ்ஸிலேயே வச்சுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ரியலைஸ் பண்றாங்க, ஐயோ வீடு கட்டுறதுக்காக சகோதரிட்ட 27 சவரன் நகை வாங்கிட்டு வந்த பைய பஸ்லேயே வச்சுட்டோமே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு பதட்டப்பட்டு அந்த பயணச்சீட்டில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்றாங்க. மதுரை மாவட்டத்தை சார்ந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கண்டக்டர் தன்னாசி என்பது அவருடைய பெயர். அவர் போன் அட்டன் பண்ணி யார் பேசுறீங்கன்னு கேட்கிறாரு. சார் நான் தான் சார் பேசுறேன்னு பதட்டமா சொல்லி, திருச்செந்தூர்லேருந்து வந்தேன் சார், என்னோட நகையெல்லாம் இருக்கிற பைய வச்சுட்டேன் சார், அதை நம்பி தான் சார் எங்க வீடு கட்டுற வேலையே இருக்கு, என்ன சார் ஆச்சு எனக்கு தெரியலையே சார்னு பதட்டமா சொன்னோன்னே அந்த மரியாதைக்குரிய தன்னாசி அவர்கள் சொன்னாராம்,
கவலைப்படாதீர்கள் சகோதரி, உங்களுடைய பையை அந்தியூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறேன், தாராளமாக வந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். உடனே சகோதரி அந்தியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த காவல்துறை காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் அந்த கண்டக்டர் அந்த டிரைவர் மூலமாவே அந்த பெண்மணிட்ட இந்த பையன் நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி பாராட்டு கொடுத்துருக்காங்க. நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. என் இனிய அன்பு சொந்தங்களே, இது ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்வு. நான் வந்து ஒரு 2 மணி நேரம் காத்திருந்தேன். அதன் பிறகு அப்துல் கனி அவர்களிடம் வந்து, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள், ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டேன். மன்னிக்க வேண்டும், கூட்டத்தின் காரணமாக உடனே உங்களை அழைக்க முடியலன்னார். நீங்கள் உடனே அழைச்சிருங்க, இல்லைன்னா நானே சார்லஸ் மார்ட்டின் சார்கிட்ட பேசுகிறேன், நானே ஏறி நானே பேசிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் நான் ஒன்றை புரிஞ்சுக்கிறேன், எந்த மனிதன் தான் இருக்கிற இடத்தினுடைய சூழலை புரிந்து கொள்கிறானோ அந்த மனிதனால் தான் அந்த சூழலை வெற்றி பெற வைக்க முடியும் என்பதும் எனக்கு தெரியும். சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஓடி ஓடி செய்கிற உதவிகளை காணொளிகளாக நிறைய பார்த்திருக்கிறேன். தூர்வாருகிற பணி, நீட் முயற்சியில் பணம் இல்லாமல் சேர முடியாத குழந்தைகளுக்கு பணம் தருகிற அந்த உள்ளம், அனைத்தையும் பார்த்திருக்கிறேன். அதை பார்த்த பொழுது நான் படித்த கவிதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. அந்த கவிதையோடு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். எந்த மழையானாலும் ஒரு நாள் நின்று விடுகிறது. கரெக்டா? புயல், மிகப்பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் மையம் கொண்டாலும் 3 நாள் 4 நாள் 5 நாள் 10 நாள் 1 மாசமே போயிட்டும். மழையில் பெஞ்சா நிற்கும்ல, நின்றுதானே சார் ஆகணும் மழை. அந்த கவிஞர் எழுதுறாரு, எந்த மழையானாலும் ஒரு நாள் நின்று விடுகிறது, ஆனால் பிறரை நேசிப்பவர்களின் கண்களில் மட்டும் நிற்காத மழை என்று ஒரு கவிதை இருக்கிறது. அந்த மழைக்கு சொந்தக்காரரான, அந்த கண்களுக்கு சொந்தக்காரரான அன்பு சகோதரரை வாழ்த்தி, புதுச்சேரியினுடைய பெருமைமிகு அடையாளங்களாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சமூக ஆர்வலர் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் அழைத்தால், SS நியூஸ் டிஜிட்டல் நினைத்தால், மீண்டும் வருவதற்கும் உங்களை சிரிக்க வைப்பதற்கும் சிந்திக்க வைப்பதற்கும் உங்களோடு தோழனாக பேசுவதற்கும் ஈரோடு மகேஷ் தயாராக இருக்கிறேன். வாய்ப்பிற்கு அன்பு நிறைந்த நன்றியும் வணக்கம். Thank you so much Anana. Please stay back. Please நீங்க ஸ்டேஜ்ல இருக்கணும். ஸோ இந்த தருணத்தில் நம்மளுடைய ஈரோடு மகேஷ் அண்ணாவை ஹானர் பண்ணுறதுக்காக ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் சார்லஸ் மார்ட்டின் சார் அவர்கள் ஆன் டு த ஸ்டேஜ். ப்ளீஸ் ஒரு பலத்த கரகோஷங்களோட.